ஐபிஎல் மேட்ச் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றீங்கன்னு கமெண்ட்ஸ்லேயும் மெயில்ஸ்லேயும் நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த நம்ம சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சா 2 மேட்ச் தோக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடி வாங்குறாங்க. இவங்க எங்கே சொதப்புறாங்க, எங்கே நல்லா விளையாடுறாங்க? இப்போ லாஸ்ட்டாக விளையாடுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் பிச்சில் தான் விளையாடினாங்க. அதுக்கு ருத்ராஜ் என்ன பண்ணுறாரு, இந்த பிச்சை எங்களால் கணிக்கவே முடியல அப்படின்றாரு. ஏங்க அந்த பிச்சில் தாங்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, முன்கூட்டியே வந்துட்டீங்க. அந்த பிச்சை கணிக்க முடியல அப்படின்னா கடைசி நேரத்தில் அந்த பிச்சு மாறிடுமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி மற்ற மேட்சுகளுக்கான சுவாரஸ்யம் இருக்குல்ல, இந்தியாவில் தான் நடக்குது. நம்ம சென்னை, கொல்கட்டா, பெங்களூர்னு பிரித்து இருந்தால் கூட இதுலேருந்து ஒரு ஆள் சிறப்பாக விளையாடுறவங்க தானே இந்தியா அன்றைக்கி வரப்போகிறாங்க. அப்போ இந்தியான்னு ஒரு விஷயம் வந்துடும்ல. இதுக்குள்ள ஒரு ரீஜனல் மேட்ச் மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்கு ஐபிஎல். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வைபவ் சூரியவன்சி இவர் தாங்க இந்த பையன் என்ன அடி அடிக்கிறாப்புல. உண்மையாகவே காட்டடி பேயடின்னு வாங்க. அது மாதிரி சும்மா பந்தை தொட்டா 6, இப்படி பறந்தா 4, இப்படி தொட்டா 6 தான் பெரும்பாலும். ஏன்னா எல்லா பந்தையும் மீட் பண்ணுறாப்புல இந்த தம்பி. என்னையா இது, இந்த சின்ன வயசில் 13-14 வயசில் இந்த அடி அடிக்கிறாப்புலன்ட்டு ஒட்டு மொத்தமாக கிரிக்கெட் அரங்கமே பெரிய அளவில் ஆச்சரியப்படுது. முதல்லாம் கூட நினச்சாங்க சும்மா ஆரம்பத்தில் சும்மா வானவேடிக்கை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் புஷ்ஷு தான் அப்படின்னு. டெக்னிக்கலாகவும் விளையாடுறாப்புல. மிக முக்கியமான விஷயம், டெக்னிக்கலாகவும் விளையாடுறாப்புல. மற்ற நாடுகளில் இருக்கிற, இங்கிலாந்தில் இருக்கிற, வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மூத்த பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ரொம்ப முக்கியமான பையன் அந்த தம்பி. ஒரு டெண்டுல்கரை பார்த்ததை விட வேற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இவன் இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷ மாதிரி. பாதுகாப்புங்க, இவனுக்கான ஒரு பங்களிப்பை கொடுங்க, கவனமாக வச்சிருங்க. இந்திய அணிக்கு தேர்வு, T20க்கு தேர்வு, அது வேற விஷயம். அதே வேளையில் விமர்சனம் வரும் இல்லை. கண்டிப்பாக ஒருத்தன் நல்லா பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே காண்டம் ஆகும். எல்லாரும் பாராட்டினா அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தானில். அங்கே ஒரு கிரிக்கெட் வல்லுநர் ஒருத்தர் இருக்கார், நவ்மோன் நியாஸ். அவர் கிரிக்கெட் வல்லுநராக, என்ன வல்லுநர்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புது விதமாக சொல்லியிருக்காரு. இந்த பையன் சூரியவன்சியோடைய பேட்டிங்கில் அந்த பேட்டை நீங்கள் ஆய்வகத்துக்கு அனுப்பணும், லேபுக்கு அனுப்பணும். என்ன காரணம்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் ஒரு ஏஐ சிப்பு, செயற்கை நுண்ணறிவு சிப்பு ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஆட்டத்தை பார்த்தேன், நான் அடிக்கிற அந்த ஷாட்டெல்லாம் கவனித்தேன், நான் அந்த ஷாட்டெல்லாம் ரீப்ளே பண்ணி பார்த்தேன். அது பையன் அடிக்கிறது பூரா டெக்னிக்கலாக தான் அடிக்கல, கண்ணா முன்னான்னு சுத்துறாப்புல. அப்படி சுத்துறதுனால பேட்டோட எந்த பகுதியில் பட்டாலும் அந்த பால் 6, 4ன்னு போகுது. அது ஒன்று பயங்கரமான ஹைட்டில் போகணும், இல்லைன்னா கேட்சா மாறணும், கீப்பர் கிட்ட போகணும். எல்லாமே சரவடியாக 4 பக்கமும் 5 பக்கமும் பறக்குது. அதனால இந்த பேட்டை பிடுங்கி இமீடியட்டாக லேபுக்கு அனுப்புங்க. லேபுக்கு அனுப்பிச்ச போது அதில் ஏஐ சிப்பு வச்சுது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு. என்னங்க உங்களுக்கு எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? ஏதாவது ஒருத்தனை விமர்சனம் பண்ணோம். அதில் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு எல்லாரையும் சொல்ல, பெரும்பான்மையானவர்கள் அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை சார்ந்தவங்களாம் இந்தியாவில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணால் ஏன் காண்டாயிராங்கன்னு தெரியல. அது ஒரு அர்த்தமாக சொன்னால் கூட பரவாயில்ல. 90-2000 காலகட்டங்களில் ஜெயசூர்யா இப்படிதான் அடிச்சார். சாத்தினப்போ ஜெயசூர்யாவுடைய பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுங்கிறாரு, அதனால தான் இந்த அடி அடிக்கிறாருன்னு பரவாயில்ல ஒரு விமர்சனம் வந்தது. அப்போ பல பேர் சிரிச்சாங்க, ஸ்ப்ரிங்லாம் அது மாதிரி வைக்க முடியாதுங்க, அப்படி வச்சா அந்த ஸ்ப்ரிங் அப்படி வச்சா அந்த பந்து அப்படி போகாது, நினைச்ச போதுலாம் அந்த பந்து 6க்கு போகாது. அது ஒன்று எட்ஜில் போட்டோ அல்லது அதனுடைய நடுவு பகுதியில் போட்டோ அது மேலே கூட தூக்கின்னு போவோம். நீங்கள் ஒரு பந்தை கணிக்கவே முடியாது, அது பவுலர் கையில் தான் இருக்குது. அதை மீறி அந்த பந்தை எப்படி ஆடணும் அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்சா அவன் தான் சிறந்த பேட்ஸ்மேனு. அதனால இதில் ஸ்ப்ரிங்கு வச்சிருக்காங்க, அதில் கம்மு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா உட்டாலக்கடி வேலை. இது ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு சில பேருக்கு அந்த விமர்சனம் வந்திருக்குது. அவங்க என்ன கேள்வி பண்ணாங்கன்னா, பொதுவாக அந்த ஏஷியன்ஸ் தான், அதுவும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காக்காரங்க தான்
இந்த மாதிரியான ஒரு குதர்க்கமான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அர்த்தபூர்வமான ஒரு காரணம்லாம் சொல்ல தெரியாது. பிளேயர்ஸை சொல்கிறேன், வெளியே இருக்கிற விமர்சகர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் போடுறவங்க அதை தான் இந்த சூரியவம்சி ஆடிக்கிட்டு இருக்க இந்த பேட் வந்து ஏஐ சிப் வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் பாருங்கள். அதை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆடிக்கிட்டு இருக்க அந்த தம்பி இப்போ அந்த ஹைதராபாத்துக்கு எதிராக 36 பந்தில் 100 ரன் அடிச்சது தாங்க பிச்சு கட்டம். வெளுன்னு பையன் வந்தாலே ஸ்கோர் ஏறிடும்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. உலகத்தில் உள்ள அத்தனை கிரிக்கெட்டர்களுடைய பார்வையிலும் வைபவ் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டால் அதனால் வந்து கல்லடி படதான் செய்யும். அதெல்லாம் புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்காக பேட்டை கொடு, சிப்பை கொடு, நான் எடுத்துமே லேபு கிடப்புறேன் அப்படிலாம் ஒரு இதுவும் வேணாம். அது பேட்டு தான். இவர் சொன்னவர் இவ்வளோ பண்ணவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாதா? மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடிட்டாங்க, அவங்க யாரும் சொல்லியா? இவர் தான் வந்துட்டார் கிரிக்கெட் வல்லுநர் விஞ்ஞானி வந்து இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது டெல்லிக்கும் பெங்களூருக்கும் ஒரு மேட்ச் நடந்து பாருங்க ஐபிஎல்ல. டெல்லியை 75 ரன்ல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பெங்களூர். இதில் பாருங்க, இந்த பெங்களூர் ரசிகர்களுக்கு என்னன்னே தெரியல வந்து எனக்கு. ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, அதை எப்படி கொண்டாடணும், இது பண்ணணும் இல்லைங்க. இன்னும் நினச்சிருந்தா யார் பெங்களூர் பவுலர்ஸு இன்னும் நினச்சிருந்தா அவங்கள இன்னும் சொற்ப ரன்ல ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம். என்ன கூட என்னடா அந்த சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அவங்க போட்டுன்னு வந்தாங்க அந்த ஆர்சிபி ஃபேன்ஸு ஃபாலோவர்ஸ் வந்து இதுவே ரொம்ப சொற்ப ரன் தானே 75 ரன்னுட்டு இதை விட கம்மியாக பண்ணியிருக்கணும்னு ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் மிக சொற்ப ரன்னில் தோத்த ஒரே அணி வந்து பெங்களூர் அணி. அதை வந்து முறியடிச்சிருக்கணுமா? எவ்வளோப்பட்ட எண்ணம் பாருங்க. அப்படி எப்போ தோத்தாங்க? அதை என்ன எவ்வளோ ரன் அது? 2017 ஆர்சிபி 49 ரன்ல வந்து ஆல் அவுட் ஆகிருக்குது. இதுதாங்க வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஐபிஎல் ரெக்கார்டு இதுதான். இது என்ன காண்டுனா, இவங்களை 75 ரன்லேயே ஆல் அவுட் பண்ணிட்டீங்களே, 48 ரன்ல ஆல் அவுட் பண்ணியிருந்தா அந்த பெருமை அவங்களுக்கு தானே போயிருக்கோம். நாம் வந்து அந்த இதில் தப்பிச்சிருக்கலாமே பெங்களூர் ரசிகர்கள். என்ன இதுவில் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த சென்னை கூட ஜெயிச்சுட்டா சென்னை ரசிகர்களை வெறுப்பேற்றுறது, அப்புறம் தோத்துட்டா வந்து விமர்சனம் பண்ணுறது. என்னங்க இது வந்து ஒரு நாட்டுக்கு தானே பிரச்சனைன்னு வந்து ஒரு ஊருக்குமா எப்படி இருப்பீங்க? இந்தியாவுக்குள்ள தானே இருக்கிறீங்க. இல்லை இன்னும் சொற்ப ரன்ல 49 ரன் வந்து ஆல் அவுட் ஆனது ஆர்சிபி தான். அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 கொல்கட்டா வந்து 67 ரன்ல ஆல் அவுட் ஆயிருக்குது. 2023 ராஜஸ்தான் வந்து 59 ரன்ல ஆல் அவுட் ஆயிருக்குது. இதெல்லாம் இது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆட்டமாக பார்க்காம இன்னும் ஒரு வன்மத்தோடு பார்க்குற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஐபிஎல் வந்து இன்றைக்கு உலக அரங்கில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகள்லாம் வந்து வைத்தறிச்சல் பெறக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன? வந்து வைத்தறிச்சல் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, குறிப்பாக பாகிஸ்தான்லாம் வந்து ஏன்னா அவ்வளோ வருமானம் வருது, அவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அவ்வளோ ஸ்பான்சர்ஸு, அவ்வளோ பார்வையாளர்கள் வந்து இந்தியாவில் தான் அவ்வளோ கோடிக்கணக்கான பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கோடி பேர் பார்க்குறாங்கன்ட்டு வந்து. இதெல்லாம் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கோ ஒரு கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்துக்கோ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் தான் ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாந்துக்கோ ஒரு பெரிய கடுப்பு உண்டாக்குது வந்து விளையாடினா கூட வந்து. நாம்ளும் வந்து இது மாதிரியான மேட்ச் நடத்துகிறோம், நமக்கு ஒன்றும் பார்வையாளர் இல்லை, ஸ்பான்சர்ஸ் இல்லை, நம்ம நாட்டிலேயே அதை மதிக்க மாட்டேன்றானுங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறானுங்களே அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் மீறி நமக்குள்ளே வந்து சண்டை இருக்குதுல்ல, பெங்களூர் பெருசா, கொல்கட்டா பெருசா, ராஜஸ்தான் பெருசா, இது பெருசா அப்படின்னு. அதை தவிர்க்கணும். இந்த மணல்ல நாமளும் இந்தியர்கள் தான், நம்ம ஊர்ல தான், நம்ம அணி தான் எல்லா அணியும், அவங்க தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மணலில் வரணும். போட்டியாக பார்க்கணும். அதனால தான் பாருங்க, டெண்டுல்கர் இன்னைக்கு வரைக்கும் லைம்லைட்டில் இருக்கார் வந்து. டெண்டுல்கர் இன்றைக்கு வரைக்கும், ஏன்னா 2013 ரிட்டையர்ட் ஆனார் டெண்டுல்கர். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நிகர சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 1600 கோடி. சாதாரண காசு கிடையாது. இந்த 1600 கோடியை தாண்டி அவருக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கடத்தரப்பு விழாவுக்கு வந்தாலோ ஒரு நாளைக்கு 7 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும். டிமாண்ட் அதுக்கே வந்து இதில் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பொதுவாக ரிட்டையர்ட் ஆகிட்டா அவங்க வந்து லைம் லைட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மவுஸ் குறைஞ்சி போயிடும். ஆனால் டெண்டுல்கரை இன்றைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கடத்திறப்பு விழா, ஸ்பான்சர்ஸ், இதுக்கு வந்து பொருள்களுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர்,
அப்புறம் நிகழ்ச்சிகளுக்கு வாங்க. இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்த ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு விழாவுக்கு போயிருக்காரு டெண்டுல்கர். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருக்கு வந்து ஒரு பெருமாள் சிலையை கொடுக்குறாரு. அதை வாங்குறதுக்காக ஒரு ஷூவை கழட்டிட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு அதை போய் அதை வாங்குறாரு. அது எல்லாரும் பாராட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு கர்வத்தை கொண்டு வரக்கூடாது. அதுதாங்க எல்லா துறைக்கும் அது பொருந்தும். உங்களுக்கு கிரிக்கெட்னா பணம், பேர், புகழ் எல்லாமே நொடிப்பொழுதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கர்வம் குறையாத ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் டெண்டுல்கரை அப்படியாப்பட்ட ஒரு இதில் வச்சிருக்குது. இன்னைக்கும் அவருக்கு விளம்பர படத்தில் நடிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்போ ஏன் பெருகிட்டே போகாது வந்து? ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் என்ன ஆச்சு பாருங்க. இது மீறி வந்து இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஐபிஎல்ல ஒரு சுவாரஸ்யமான இது என்னன்னா, இந்த ரகுவன்சி கொல்கட்டாவில் விளையாடிக்கிட்டு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த ரன்னு ஓடுவாங்கல்ல, அப்போ இந்த ஃபீல்டருக்கும் பவுலருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அவங்க ஓடி வருவாங்க, ஃபீல்டர் இது பண்ணுவாங்க, எடுத்து போடுவாங்க. இவங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண உடனே அதை நடுவர் கவனிச்சிருக்காரு, அம்பையர் கவனிச்சிருந்து அவுட்டு தம்பி நீங்கள் கிளம்புங்கன்னு. அது இது இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவுட்டுன்னு சொல்லி கொடுத்த பிறகு அந்த கோபம் வந்து ரகுவன்சி, ஏன்னா நல்ல பிளேயர் வந்து அந்த கோபத்தை என்ன பண்ணியிருக்காரு, அந்த மைதானத்திலேயே பேட்டை போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டு தூக்கி அடிச்சு கீழே போட்டு, இதெல்லாம் பண்ணக்கூடாது வந்து. அதுவும் நீங்கள் ஓரளவுக்கு பிரபலம் ஆகிட்டு நிறைய நம்ம சம்பவங்கள் பார்த்துருக்கோம். அது வெளிநாட்டில் பிளேயர்ஸ் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைன் அடிச்சு விட்ருக்காங்க. வளர்கிற நேரம் உனக்கு நல்ல இது புகழ் இருக்குது, எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. அந்த அம்பையர் தப்பாக கூட கொடுத்துருந்தா கூட உன்னுடைய ஏதோ போய் உன் டீமுக்கிட்ட சொல்லியிருக்கணும், மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கணும், கோச்சுக்கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க முன்னாடி அது என்ன அர்த்தம்னா, அந்த அம்பையரை போட்டு அடிக்கிற மாதிரியான அர்த்தம் அது. இந்த பேட்டை தூக்கி அடிக்கிறது, இது பண்ணுறது, ஹெல்மெட்டை தூக்கி வந்து வீசுறது, அந்த சேர் மேலே போட்டு இது பண்ணுறது, கத்துறது. 20% அடுத்த ஆட்டத்தில் வாங்குகிற சம்பளத்தில் 20% பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம், வெறும் ஐபிஎல்லாக மட்டும் பார்க்காமல் இது வந்து ஒரு விளையாட்டு வீரர்களுக்கான ஒழுக்கம் என்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம். ஒழுக்கம் எல்லா துறையிலும் இருக்கணும். இந்த மாதிரி பணமும் புகழும் உடனடியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான துறைகளில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த ஒரு கிரிக்கெட் விஷயங்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.